தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரு மாவட்டம் அப்படின்னா அது வந்து கரூர் மாவட்டம் தான். அதுக்கு காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த நிகழ்ச்சி நம்ம அதை பத்தி பேச போறதில்ல. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கரூர் மாவட்டத்துல வந்து இருக்கிற 3 தொகுதியில் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்து வருமா, எந்த கட்சி வந்து வெற்றி பெற போகுது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாம இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இதனுடைய முதல் தொகுதியான கிருஷ்ணராயபுரம் தொகுதியில சென்ற முறை வந்து திமுக பாருங்க 53.37%, அதிமுக 35.88%, நாம் தமிழர் கட்சி 5.37, தேசிய முற்போக்கு திராவிடம் 1.08. இது வந்து சிட்டி கிடையாது, கொஞ்சம் உள்ள இருக்கிற தொகுதி. அதனால வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18% வாக்கு வித்தியாசம் சென்ற முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை இந்த தொகுதியில போட்டி போட போறது சி.கே. ராஜா மற்றும் திவ்யா, மாதன் மற்றும் சத்யா போட்டியிடும் இந்த தொகுதியில தாவேக்கா தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை திமுக 53-43ஆகவும், 36-33 அதிமுக, 5-18% நாம் தமிழர் கட்சியும், 6% வாக்குகள் வந்து தாவேக்காவும் வெற்றி பெறும் இந்த தொகுதியில இந்த முறையும் இந்த தொகுதி திமுகவின் வசமே போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்கு வித்தியாசம் வந்து கண்டிப்பா திமுக இந்த தொகுதி வந்து கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து குளித்தலை. அதுல வந்து சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 51% வாக்குகளும், அதிமுக 39%, நாம் தமிழர் கட்சி ஒரு 6% வாக்குகளும் பெற்றிருந்த இந்த தொகுதியில மக்கள் நீதி மையம் சென்ற முறை வாக்குகள் பெற காரணம் வந்து இந்த இடம் மறுபடியும் ஒரு கிராமம் சம்பந்தப்பட்ட ஒரு தொகுதி. ரொம்ப வந்து சிட்டி வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகல. அதனால வந்து சினிமா பார்ப்பவருடைய எண்ணிக்கை கம்மி. சோ இந்த முறை இதுல போட்டி போடுற யாருன்னா சந்திரன், கருணாகரன், பால் சுப்பிரமணியம் மற்றும் நன்மாறன் போட்டியிடும் இந்த குளித்தலை தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல சென்ற முறை 51% வாங்கிய திமுக 44%, 39 வாங்கிய அதிமுக 35, 6 நாம் தமிழர் 17ஆகவும், தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 4% பெறும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக ஒரு 9% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக வந்து இந்த தொகுதியை கைப்பற்றும். இந்த கரூரை நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதி வந்து கரூர்ல நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா பல பேர் இந்த இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு சின்ன ஒரு இடமாக இந்த கரூர் தொகுதி மாறிடுச்சு. இந்த கரூர் தொகுதியில சென்ற முறை போட்டியிட்டதுல வந்து முக்கியமான அவர் வந்து செந்தில் பாலாஜி. அவர் தான் வந்து அதிகமா பேசப்பட்டவர். விஜய் சார் எந்த அளவுக்கு பேசப்பட்டாரோ அதை விட அதிகமா பேசப்படுறது வந்து செந்தில் பாலாஜி. ஏன்னா விஜய் சாரோட மொத்த பேருமே அவர் தான் வந்து கங்கணம் கட்டினாங்க, அவர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ட்டு. செந்தில் பாலாஜி அதை பத்தி ரொம்ப பேசல. ஆனா அவர் பேரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணது வந்து டிவிகே சம்பந்தப்பட்ட ஸ்பாயில் பண்ணியிருந்தாங்க. அது இந்த முறை என்ன மாதிரி மாற்றத்தை உண்டாக்க போகுது நம்ம பார்க்க போறோம். சென்ற முறை செந்தில் பாலாஜி போட்டியிட்டு இந்த கரூர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49% வாக்குகளும், அதிமுகவின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எப்படி வந்து செந்தில் பாலாஜி ஒரு கரூருடைய ஒரு பொக்கிஷமா, அது இப்ப அதிமுக திமுக மாறினவர். அதுக்கு முன்னாடி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் செந்தில் பாலாஜி 2 பேரும் இருக்கும்போது அதுல யாருடைய தொகுதி அப்படி 2 பேர்ல ஒரு போட்டி தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. செந்தில் பாலாஜி தொகுதி விட்டு வெளில போன எம்.ஆர். பாஸ்கர் அதிமுக ஒரு தனிப்பெரும் ஒரு தலைவரா இந்த கரூர் தொகுதிக்கு மாறிட்டாரு. அந்த வகையில சென்ற முறை போட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் 43% வாக்குகள் பெற்றிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி 3.53 பேர் 3% வாக்குகள் தான் அந்த இடத்துல பெற்றிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் பாத்தீங்கன்னா ஒரு 2% வாக்குகள், சிட்டி கொஞ்சம் இருக்கும், கரூர்ல வந்து கொஞ்சம் சிட்டி பகுதி, மற்றதான் கிராம பகுதி, அதுல கிட்டத்தட்ட ஒரு 2% வாக்குகள் வந்து மக்கள் நீதி மையம் பெற்றிருந்த இந்த தொகுதியில இந்த முறை போட்டி போடுவர் யாருன்னா அப்படியே வந்து செந்தில் பாலாஜி சார் இந்த தொகுதி வந்து தூக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போட்டாங்க, தெற்குக்கு போட்டாங்க. ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம். அது காரணம் வந்து எப்படி வேணா இருக்கலாம், இப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். சரி வேணாம் இல்லைன்னா அவர் அப்படியே மொத்தமா கோயம்புத்தூர், கரூர்ல வந்து ஒரு சின்ன மாவட்டம், அங்கிருந்து எடுத்து வர கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து ஃபுல்லா பார்த்து பண்ணாங்க, மாத்தினாங்களா இல்ல எதனா வந்து கெட்ட பேர் என்ன அந்த தொகுதியில இருக்கா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க கோயம்புத்தூர் வந்து பாத்துக்க சரியான ஆள் இல்லாதால செந்தில் பாலாஜி அந்த தொகுதிக்கு மாத்திட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஆனா அது கலவரம் என்னன்றது நம்ம முழுசா அது வந்து ஆராய முடியல. அந்த வகையில பாத்தீங்கன்னா தியாகராஜன் அப்படின்ற ஒரு திமுக காரரும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவுடைய இந்த தொகுதியின் ஒரு செல்லப்பிள்ளை எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரும், வி.பி. மதியழகன் இவர் வந்து தாவேக்காவோட அந்த மாவட்ட நிர்வாகி உங்களுக்கு தெரியும், பிளஸ் கருப்பையா அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்டும் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக கூட்டணி 41-42%, அதிமுக 43-41%, நாம் தமிழர் 4-8%, தாவேக்காவும் கிட்டத்தட்ட 8% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில இந்த முறை திமுக அதிமுக 2 பேருக்கும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்தா கூட அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்னு நான் கணிக்கிறேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து 8% வாக்குகள்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அதிகமான வாக்குகள் தான். மேலும் வந்து இன்னும் 2%-3% முன்ன பின்ன ஆயிருக்கலாம். ஆனா விஜய் அவருடைய இப்போ அவர் நடந்துக்கிற அந்த ஸ்பீட் வந்து இப்ப இல்லாதால, அவருடைய அந்த இப்ப பிரச்சாரம் ரொம்ப ஹெவியா இல்லாதால அந்தந்த பகுதியில வந்து அவருக்கான அந்த முதல்ல அந்த ஸ்பீட் வந்து கம்மியாகுது, அவருக்கான ஒரு பர்சன்டேஜ் வந்து தொடர்ந்து கம்மியாயிட்டே இருக்கு. அந்த வகையில வந்து
அது கரூர்லயும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. சென்ற முறை பார்க்கும்போது அதிகமா இருந்தது. ஆனா இந்த முறை வந்து கிட்டத்தட்ட வெறும் 8% வாக்குகள் தான் வந்து இந்த கரூர்ல பெறாச்சு. அவரு சொல்ற மாதிரி பல பேர் வந்து இல்ல அவர் பண்ணலன்னு கூட நம்புறேன். ஏன்னா அவர் ரொம்ப மாட்டி விட்டாங்க. நம்மளால தான் அது மாட்டினான்ற ஒரு ஒரு அனுதாபமா அவர் மேல இருக்குது அந்த இடத்துல. அது வந்து அவர் 8% வாக்குகள் அந்த இடத்துல பெறாரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் 1% வாக்குகள் தேர்ந்தது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்றது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஒரு கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக நிச்சயமாக 3 சட்டசபை தேர்தல் மூன்றிலும் வந்து 3 வெற்றி பெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது.